சமூகத்தில் அமர்ந்திருப்பதை குறித்து நம் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வருஷத்திலே முதலாவது ஞாயிற்றுக்கிழமை, முதலாவது வாரத்தின் முதல் நாளிலே நாம் தேவனை ஆராதிப்பதற்காக நாம் தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். அப்படினாலே இந்த வாரத்தின் முதல் நாளிலே, வருஷத்தின் முதல் ஆராதனையிலே நாம் அமர்ந்திருக்கிற நானும் நீங்களும் இந்த நாளிலே ஒரு விசேஷித்த காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா! ஆயத்தமா இருக்கிறீங்களா? நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 103வது அதிகாரம் 3, 4, 5, 6 வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டிலே 733வது பக்கம், 103வது அதிகாரம் 3, 4, 5, 6 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். தேவன் நம்மோடு கூட, அந்த வார்த்தை கூட நம்மோடு கூட தேவன் இடைப்படுவார். அந்த பகுதி நமக்கு எல்லாருக்குமே ஒரு தெரிந்த பகுதி. அநேகமா ஒவ்வொரு வாரமும் நாம் திருச்சபையில சொல்லுகிற ஒரு காரியம். இதை நான் வாசிக்கிற பொழுது நீங்க யோசிக்கலாம், இதுல என்னத்தை நாம கற்றுக்கொள்ள போகிறோம்? ஆண்டவர் ஒரு ரகசியமான காரியத்தை இந்த நாளை நம்ம கற்றுக் கொடுக்க போறார். வாசிக்க கேட்போம். சங்கீதம் அவர் என்ன வாசிக்கிறீங்க? 3, 4, 5 சாரி 2, 3, 4, 5. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி, மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கடலுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழ வயதாய் போடுகிறார்கள். 6வது வசனம். கொடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென், ஆமென். முதல் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. எத்தனை பேருக்கு தெரியும் இந்த வார்த்தையை நம்ம எப்பவுமே ஆராதனை முடிவிலே நாம் சொல்லுவோம் இல்லையா? ஒருவேளை அதை சொல்லுகிற பொழுது நான் அநேக தடவைகளை நான் சபையிலே அதை நான் உணர்ந்திருக்கிறேன். அதை நம்ம வேகமா சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? நாத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, நாத்துமாவை கர்த்தரை செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஏன்னா வேகமா வீட்டுக்கு போவாங்க இல்லையா? வேகமா வீட்டுக்கு போகணுன்றதுக்காக அவசரமா சிலருக்கு அப்பதான் முகத்துல சிரிப்பே வரும். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொன்னோன்னா, அப்பா இப்பதான்டா மனுஷன் விட்டான், இப்பதான் அந்த ஆளுக்கு நம்மளை அனுப்புறதுக்கு மனசுல விருப்பமே வந்திருக்கு. தொடக்கம் இருந்து இவ்வளவு நேரம் பிளேடு போடுன்னு போட்டா மனுஷன் இல்லையா? ஒரு சிலர் அப்படி யோசிப்பாங்க. ஆனா இந்த வார்த்தையை நாம சொல்லுகிற பொழுது நாம எப்பவுமே இந்த முதல் பகுதி சொல்லுகிறது, நம்ம சொல்றோம், யார பார்த்து சொல்றோம் இந்த வசனத்தை? நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்க சொல்லி அந்த வசனத்திற்கு வாசிக்கிற பொழுது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. யாரை பார்த்து யார சொல்றோம்? யாரை பார்த்து சொல்றோம்? என்ன ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நான் இங்க இருந்து சொல்லுவேன் இல்லையா, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கையை உயர்த்துங்க, கண்ணை மூடுங்க, சத்தத்தை உயர்த்துங்க, ஆண்டவரை ஆராதனை செய்யுங்க. தேவன் ஆராதிக்கிற நேரம் சாதாரணமா இங்க இருந்து இருக்கிற நான் சொல்றதையே நீங்க செய்ய மாட்டீங்க. சிலர் அங்க பாப்பீங்க, இங்க பாப்பீங்க, ஆராதனை நேரத்துல பிள்ளையோட விளையாடுவீங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா தேவன் ஆராதிப்பதற்கு நம்ம கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீதான் ஆராதிக்க மாட்டேங்கிற, கையை உயர்த்த மாட்டேங்கிற, கையை கண்ணை மூட மாட்டேங்கிற, தேவனை ஸ்தோத்திரிக்க மாட்டேங்கிற, ஆண்டவர் நன்மைக்கு நன்றி செலுத்த மாட்டேங்கிற. ஆனா உன் ஆத்மாவையாவது பார்த்து சொல்லு, அதாவது என்ன ஆராதிக்கட்டும் சொல்லி ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே. நம்ம அவரை முழு உள்ளத்தோட ஆராதனை செய்கிறோமா? இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வந்தனா, கேட்டை சரியா மூடிட்டு வந்தனா இல்லையா? அடுப்புல அதை வச்சுட்டு வந்தேன், இதை வச்சுட்டு வந்தேனே, போய் இப்ப என்னத்தை தான் சமைக்க போறேன், வீட்டுக்காரர் வேற வந்துருவாரு, இன்னைக்கு வேற அவர் லீவா இருக்கிறாரு. ஆத்மாவும் முழு உள்ளவும் எங்க இருக்கும்? வீட்டு பொக்கிஷத்துலதான் இருக்கும் இல்லையா? அல்லது பணத்தை அங்க வச்சுட்டு வந்துட்டேனே, அலுமாரியை மூடாம வந்துட்டேனே, இப்படி பல காரியத்துல குடிச்சு நம்ம என்ன செய்வோம்? யோசிச்சுட்டு இருப்போம். ஆண்டவர் சொல்லுறாரு, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. திரும்பவும் சொல்றாரு, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம். நீ மறந்துடுவ, ஆண்டவர் கொடுத்த விடுதலையை மறந்துடுவ, சுகத்தை மறந்துடுவ, அற்புதத்தை மறந்துடுவ, அவர் கொடுத்த எல்லாத்தையும் மறந்துடுவ. ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆத்மாவுக்காக சொல்லு, மறக்காத. ஏன்னா அது அங்க தேவனுக்கு சொந்தமான, தேவனுக்கு போகிறதுக்கு அது ஆயத்தமா இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, அவர் செய்த சகல உபகாரங்களையும்
நீ மறவாதே. நம்ம அதை சொல்லுகிற பொழுது நம்ம எவ்வளவு ஆழமான ஒரு சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதை நம்ம சொல்லுற பொழுது எப்படி சொல்றோம்? வேணும் ஏனோ தானோடு சொல்லி, அதுவும் வேண்டாம் வெறுப்போடு நம்ம யாருக்கும் சொல்றோம்னே தெரியாது இல்லையா? இவ்வளவு காலம் சொல்லி கொண்டிருக்கோம். ஆனா வேதம் சொல்லுகிறது நம்ம ஆத்மாவை பார்த்து சொல்லுது, முழு உள்ளத்தோட நீ ஆண்டவர் நம்ம ஆராதிக்க மாட்டோம், ஆத்மா சரி ஆராதிக்க சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. பார்க்கிறோம் இந்த பகுதியில அங்கே அந்த 2வது வசனத்துல முதல் பகுதியில பார்க்கிறோம். 2வது பகுதியில பார்க்க அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா. இந்த நாளில ஆண்டவர் முதலாவது மாதத்துல முதல் ஆராதனையில வாரத்தின் முதலாவது நாளில நம் தேவன் ஆராதிக்க வந்திருக்கிற நம்ம பார்த்து ஆண்டவர் இன்னைக்கு சொன்ன ஒரே ஒரு காரியம், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நீங்க கேட்கலாம், அப்படி எனக்கு என்னதான் பண்ணினாரு, எனக்கு என்னதான் பண்ணினார், இன்னும் என் பிரச்சனை மாறல, இன்னும் என் பிரச்சனையில எனக்கு பிரச்சனை தான், எனக்கு இன்னும் என் வாழ்க்கையில வியாதி, இன்னும் பலகீனம், இன்னும் என் வாழ்க்கையில பலவிதமான கேள்விக்குறி, போராட்டம், நிந்தை, வேதனை, கவலை, கண்ணீர், துக்கம், சஞ்சலமும் வேதனையுமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், ஏதோ வந்துட்டு போறேன். அல்லேலூயா. சோ அப்படி சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு இந்த நாடுல அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்ன செய்யாத மறவாதே. பார்க்கிறோம் ஆண்டவர், உங்களுக்கு தெரியுமா ஆண்டவர் உங்களுக்கு என்ன உபகாரம் செய்தார் தெரியுமா? யாராவது சொல்லுங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு செய்த 8 உபகாரங்களை குறித்து நான் பேச போறேன். அல்லேலூயா. இப்பவே 1 மணி 11 மணி ஆயிடுச்சு. ஆண்டவரே மன்னிங்க ஆண்டவர். இல்ல கரெக்டா சொல்லு, 10:40. நீங்களாம் டைம் பார்க்கறதுனால ஒளிச்சு வச்சுருக்கேன். இல்லாட்டி நீங்க டைமை பார்த்து என்ன செய்வீங்க, மைண்ட் அங்கேயே விட்டுருவீங்க. அதனால எனக்கு மட்டும் பார்க்க முடியும். சரி, ஓகே. ஒரு 12:30 மணி 1 மணிக்கு நாங்க போகலாம். 8 காரியத்தை நான் இந்த நாள்ல பார்க்க போறோம். முதலாவது நான் பார்க்க போறோம், அவர் நமக்கு என்ன செய்தார். நம்ம அதே பகுதியில பார்க்கிற பொழுது அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. 3ஆம் வசனத்திலே பார்க்கிற முதல் பகுதி நாங்க பார்க்கிறோம். 1-2 பார்க்கிறோம். ஆத்மாவை பார்த்து சொல்கிறார், கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளத்தோடு அவரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொன்னதுக்கு பிறகு அவர் என்ன உபகாரங்கள் நமக்கு செய்தார் என்று சொல்லி 3, 4, 5, 6 வசனங்கள்ல நமக்கு அவர் எதையெல்லாம் பண்ணியிருக்காரு குறிச்சு கீழே நாங்கள் தியானிக்க போறோம், பார்க்க போறோம். முதலாவது அவர் நமக்கு செய்த காரியம், அவர் உன் அக்கிரமைகள் எல்லாம் மன்னித்து. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்தாரா? முதலாவது உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. வேதம் சொல்லுகிறது, பாவத்தை தண்ணி போல குடிச்சுட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல. எப்படி தாகம் எடுத்த எப்படி நம்ம தண்ணி குடிப்போம், ஐயோ இப்ப எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கணும் போல இருக்கு, அப்பதான் எனக்கு என்ன செய்யும், தொண்டையெல்லாம் காய்ச்சி போயிருக்கு. தண்ணியை நம்ம எப்படி வேகமா தாகத்தோட வாஞ்சியோட அதை எடுத்து நம்ம குடிப்போமோ, நாம ஒரு காலத்துல அப்படித்தான் பாவத்தை பழகி கொண்டிருந்தோம். பாவத்தை எப்படி செய்து கொண்டிருந்தோம்? ஒரு தாகமா செஞ்சு கொண்டிருந்தோம். எப்படி? பாவத்தை குறித்த பயம் இல்ல, பாவத்தை குறித்து நம்ம பயப்படுறது இல்ல. வேதம் சொல்லுகிறது, நம்ம பாவத்தை செய்து தேவனை விட்டு தூரமாய் இருந்தோம். அங்க சொல்லுறாரு, பாவியான நம்மை அவர் தேடி வந்து என்ன செய்தாரா? அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. அல்லேலூயா. நம்முடைய அக்கிரமங்களை அவர் எப்படி மன்னித்தாரா? நம்ம திருப்பிக் கொள்வோம் ஏசாயாவின் புஸ்தகம். நீங்க இந்த 103வது சங்கீதத்துல உங்க வேதத்தில் இருக்கிற அந்த நாடாவை வச்சுக்கிறீங்க, அல்லது ஒரு மார்க் பைபிள் புக் மார்க்கை வச்சுக்கிறீங்க. ஒரு சில வார்த்தைகளை நாம் அங்காளைகளை திரட்டுவோம். ஆனா மெயினா நாங்க இதிலேயே நாங்க இன்றைக்கு தியானிக்க போறோம். நாங்க திருப்பிக் கொள்வோம் ஏசாயாவின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 5வது வசனம். நாங்கள் வாசிக்க கேட்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 53 5வது வசனம். தயவு செய்து எனக்கு வாசித்து உதவி செய்யுங்க. இன்னொருத்தர் எடுத்துக்கிறதுக்கு 1 பேதுரு 2:24. 1 பேதுரு 2:24. நான் என்னுடைய மனைவி அதை திருப்பிக் கொள்வார்கள். ஏசாயா 53:5 என்னுடைய மகள் அதை திருப்பி வாசிப்பார்கள். நாம் வார்த்தைக்கு செவி கொடுப்போம். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமான. நான் பார்க்கிறோம் இந்த பகுதியில அங்க சொல்றாரு, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னித்து. அல்லேலூயா. அவர் நமக்கு என்ன செய்தார்? அதான் சொல்லுது, அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்ன செய்யாத அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாத. நீங்க என்ன செய்தார்னு சொல்லி கேட்டீங்க இல்லையா? பாருங்க, அவர் நமக்கு என்ன செய்தார்னா, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு,
நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம். நமக்கு அவர் என்ன செய்திருக்கிறாரு? நமக்கு என்ன செய்திருக்கிறார்? என்ன செய்திருக்காரு? நம்முடைய மீறுதல், நம்முடைய பாவத்தின் நிமித்தம் அவர் என்ன செய்தாராம்? அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டாராம். நம்ம வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 2:24. 1 பேதுரு 2:24. நாம் பாவத்தை விட்டு நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சுமந்து சிலுவை மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். இங்கே வேதம் சொல்கிறது, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்லி தேவன் நமக்கு சொன்ன வார்த்தைகள் அவர் நமக்கு என்ன செய்தார்? முதலாவது நம் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம் நோய்களை எல்லாம் குணமாக்கினார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். நமக்குண்டான ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணபடி அவர் அங்கே சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு பெரிய காரியத்தை நமக்காக செய்திருக்கிறார். நம்ம அவர் செய்த காரியத்தை மறக்கிறோமா, ஞாபகம் வச்சிருக்கிறோமா? ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஏசாயா 53:5 மிகவும் தெளிவாக அந்த வசனம் சொல்லுகிறது, நமக்கு உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியே அவர் அங்கே சிலுவையிலே அங்கே தன்னுடைய ஜீவனையை கொடுத்தார். அப்படினாலே நாம் முதலாவது பார்க்கிறோம், அங்கே திருப்பிக் கொள்வோம். 103வது சங்கீதத்திலே 3வது வசனம் சொல்கிறது, அவர் உன் அக்கிரமைகளை எல்லாம் மன்னித்து, முதலாவது. இரண்டாவது பார்க்கிறோம், உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. எத்தனை பேருக்கு ஆண்டவர் வியாதியில சுகம் கொடுத்திருக்கிறார்? உங்க அக்கிரமத்தை எல்லாம் மன்னிச்சிருக்கிறாரு. கடந்த 2019 வருஷத்தை நாம திரும்பி பார்க்கிற பொழுது எத்தனையோ தடவை நம்ம வியாதிப்பட்டு ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய, எனக்கு விடுதலை தாரும், சுகம் தாரும் என்ற பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? உங்களுக்கு சுகத்தை கொடுத்தார், அற்புதங்களை செய்தார் இல்லையா? உங்களை ஆண்டவர் என்ன செய்தாரு? உங்க பாவத்தெல்லாம் மன்னித்தாரு, ரட்சிப்பை கொடுத்தாரு, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்தாரு, பரலோக நிச்சயத்தை கொடுத்தாரு. உலகத்துல எத்தனையோ பேருக்கு இல்லாத சலாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்தாரு. அப்பா பிதாவை கூப்பிடத்தக்க புத்திர சிறுகார ஆவியை உங்களுக்கு கொடுத்தாரு. வேதம் சொல்லுகிறது, பாவியான நம்மை அவர் தேடி வந்தார், அக்கிரமத்திலும் பாவத்திலும் நம்மை அவர் மீட்டுக் கொண்டார், இருளிலே வாழ்ந்த நம்மை ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு அவர் நம்மை அழைத்து வந்தார். எதற்காக? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக. தேவன் நமக்கு செய்த காரியத்துக்கு முதலாவது நம்ம பாவத்தை அவர் மன்னித்தார். என்ன செய்தாரு? பாவத்தை மன்னித்தார். உங்களுக்கு அதை சொல்லுகிற பொழுது நீங்க அதை எப்படி உணர்றீங்க எனக்கு தெரியல. ஆனா நீங்க அவர் என் பாவத்துக்கு அடிக்கப்பட்டார், அவர் என் பாவத்துக்கு சிலுவையில மரித்தார் என்கிற அந்த உணர்வு உங்களுக்குள்ள இல்லாவிட்டால் நீங்க பரலோகத்துக்கு கண்டிப்பா போகவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், பாவத்துக்கு சம்பளம் மரணம். உங்க பாவத்துக்காக இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார், அவர் அடிக்கப்பட நொறுக்கப்பட்டார், அவருடைய தழும்புகளால் குணமானேன் என்று சொல்லி நீங்க நம்பாம அல்லது அதை விசுவாசிக்காம அந்த வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொள்ளாம இருப்பீர்களானால் நீங்க தேவனுடைய பிரசன்னத்திலே இப்பொழுது இருக்கலாம், ஆனால் பரலோகத்துக்குள்ளே உங்களுக்கு என்ன செய்ய முடியாது. அவர் நியாய தீர்ப்பு நாளிலே அவர் வெள்ளை சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற பொழுது நீதிபரராய் குற்றமற்றவராய் விடாதவரும் பாவத்துக்கு தக்க தண்டனை கொடுக்கிறவரும் விசாரிக்கிற தெய்வமாய் அவருக்கு முன்பதாக நிற்கிற பொழுது நீங்க அவர் நம்மை விசாரிக்கிற பொழுது நாம் என்ன செய்வோம்? கைவிடப்படுகிற காலத்துக்குள்ளே நாம் கடந்து போவோம். ஆனபடினாலே பார்க்கிறோம், நம் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார், நம் நோய்களை எல்லாம் குணமாக்கினார். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி. அடுத்து என்ன செஞ்சாரு? உன் பிராணன் என்ன? உன்னுடைய ஆத்துமா, உன் உயிரை ஆண்டவர் சொல்றாரு அழிவுக்கு விலக்கி. வேதம் சொல்லுது, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். பாருங்க, நீங்க மரண இருளில பள்ளத்தாக்கில் நடக்கிற பொழுது நீங்க அங்கே உங்கள் பிராணன் அங்கே அழிவுக்கு விலக்கி உங்களை பாதுகாத்தார் வேதம் சொன்னா வாசிப்போம். ஏசாயா 43:1, 44:22 வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் முதலாவது வாசிப்போம். யாத்திராகமம் 23:25 வாசிக்க கேட்போம். பழைய ஏற்பாட்டிலே யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23:25. ஒருவர் எடுத்துக்கொள்ளுங்க ஏசாயாவின் புஸ்தகம் 43:1. ஒருவர் எடுத்துக்கொள்ளுங்க ஏசாயா புஸ்தகம் 44:22. முதலாவது நாம் வாசிக்க போறோம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23:25 வாசிக்க கேட்போம். என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும், எத்தியரும்,
யாத்திராகமம் 23:25 கரெக்டா வாசிக்கிறீங்களா? 23:25 உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். நமக்கு என்ன பண்ணியிருக்காரா? நம்ம அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து நம் பாவத்தை மன்னிச்சு அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி என்ன செய்யறாரா? உன் வியாதியை உன்னிடத்திலிருந்து விலக்குவேன். இது உங்க வாழ்க்கையில் அவர் செய்திருக்காரா? செய்திருக்கிறாரா? செய்திருக்கிறார் இல்லையா? செய்திருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. 3 பேருக்கு தான் செஞ்சிருக்காரு. பாத்தீங்களா? நீங்க ஆண்டவர் செய்ததே நீங்க மறுதலிக்கிறீங்களே. ஆண்டவர் உங்களுக்கு எப்பயாவது பட்டினியா போட்டிருக்காரா? ஆண்டவர் உங்களுக்கு ஆகாரம் கொடுத்து உங்க அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உங்க அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உங்களை என்ன செய்யறாரா? உங்களை விட்டு வியாதி உங்களை விட்டு விலக்கி உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நம்ம ஆத்துமா அதை சொல்லுதா? நம்ம ஆத்துமா சொல்லுது, அதையாவது நினைச்சு பாருடான்னு சொல்ற. நம்ம நினைக்கிறோமா? ஆண்டவர் செய்த நன்மை நினைக்கிறோமா? ஓகே, நான் பார்க்கிறோம். 44:22 வாசிக்கும். ஏசாயா. இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அங்கே பார்க்கிறோம். இப்ப 103 சங்கீதம் 103 வருகிற பொழுது முதலாவது அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கினார், நம் பிராண அளவுக்கு விலக்கி நம்மை மீட்டுக் கொண்டார். பின்பதான் சொல்றாரு, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். எங்க இருந்து உன்னை மீட்டுக் கொண்டேன்? பாவியான நம்மை வேதம் சொல்கிறது, அந்நியரும் பரதேசியுமாய் தேவனுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாய் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்றது தகுதி இல்லாத இருந்த நம்மை என்ன செய்தாரா? மீட்டுக் கொண்டார். எதை கொடுத்து மீட்டார்? தன்னுடைய இரத்தத்தினாலே விலைக்கிரயம் கொடுத்து நம்ம என்ன செய்திருக்காரு? வாங்கி இருக்கிறார். நீங்க யாரோட நீங்க இருந்தீங்க? யாருடைய பிள்ளையா இருந்தீங்க? நீங்க பிசாசுக்கு அடிமைப்பட்டவர்களாய், பாவத்துல மூழ்கி போனவர்களாய், வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்களாய், அந்த காலத்துல பகலிலேயே தடவிக்கிட்டு தீர மாதிரி நீங்க அப்படி இருந்த உங்களை ஆண்டவர் என்ன செய்தாராம்? உங்க அக்கிரமம் எல்லாம் மன்னித்து உங்க நோய்கள் எல்லாம் குணமாக்கி உங்க பிராணனை அழிவுக்கு விலக்கி உங்களை மீட்டுக் கொண்டாராம். எப்படி மீட்டுக் கொண்டார்? தன்னுடைய இரத்தத்தினாலே உங்களை விலைக்கிரயம் கொடுத்து சொல்றாரு, பாவத்துக்கு சம்பளம் மரணம், நானும் நீங்களும் அடைய வேண்டிய மரண உபாதை மரண ஆக்கினைக்கு நம்மை விலக்கி அவர் என்ன செய்தாராம்? அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தாராம். 44:22 மிகவும் தெளிவாய் சொல்லுகிறது. அப்ப நம்ம மேகத்தை போலவும், திரும்ப வாசிங்க, மீறுதல்களை மேகத்தை போலவும், மேகத்தை போல உன் மீறுதல்களும் உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும், உன் பாவங்கள் கார் மேகத்தை போலவும் அகற்றி விட்டேன். நீ என்னிடத்திலே திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். ஆண்டவர் சொல்றாரு, உன் பாவம் கார் மேகம் போல இருந்துச்சா? மேகத்தை பார்த்திருக்கீங்களா? வானத்துல நீங்க ஒரு பெரிய கூட்டமா வரும் இல்லையா? பயங்கர டார்க்கா இருக்கும், இருளா இருக்கும். மேகம் சூழ்ந்து கொண்டாய் பூமி எப்படி இருக்கும்? அப்படியே இருட்டா போயிடும். சோ ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கை அவ்வளவு கார் மேகம் போல இருட்டா இருந்துச்சு, நீ இருட்டுல உட்கார்ந்து இருந்த. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உனக்கு வெளிச்சமா வந்தேன், நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். வேதம் சொல்லுகிறது, நாங்க இருட்டுல உட்கார்ந்து இருக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு வெளிச்சமா இருந்து அவர் நம்மை மீட்டுக் கொண்டார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனா நம்ம அக்கிரமெல்லாம் மன்னித்து நோயெல்லாம் குணமாக்கி பிராண அழிவுக்கு விலக்கி நம்மை மீட்டுக் கொண்ட தேவனுக்கு நாம் என்ன செய்யறோம்? அவர் செய்த சகல உபகாரத்துக்கு நாங்க மறவாமல் அதுக்கு நன்றி செலுத்துகிறோமா? ஆண்டவர் இன்றைக்கு பார்த்து கேட்கிற அதே கேள்வி நம்ம பார்த்து கேட்கிறார். நம்ம வாசிக்க கேட்போம். ஏசாயாவின் புத்தகம் 54, 10, 11, 12, 13, 14 வசனங்களை வாசிக்க கேட்போம். மிகவும் அருமையான வார்த்தை. ஆண்டவர் சொல்கிறாரு, 1, 2, 3, 4 காரியங்கள். அக்கிரமத்தை மன்னித்தார் 1, நோயை குணமாக்கினார் 2, பிராண அழிவுக்கு விலக்கி மீட்டார் 3, நம்மை மீட்டுக் கொண்டார் 4. இப்ப 5வது மிகவும் அழகான ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கிறார். நாம் வாசிப்போம். ஏசாயா 54, 10. சொல்லும் பொழுதே திருப்பிக் கொள்ளணும். 54, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராலும் இருக்கும். உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். பாருங்க,
ஆண்டவர் அக்கிரமத்தை மன்னித்தாரு, நோய்களை குணமாக்கினாரு, பிராணனை அழிவுக்கு விலக்கி நம்மை மீட்டுக் கொண்டாரு. கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மை முடிசூட்டி என்ன செய்தாராம்? கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உங்களை என்ன செய்தாராம்? சூழ்ந்து கொண்டாராம். அந்த வசனத்துல திரும்ப வாசிக்கிற பொழுது பார்க்கிறோம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனது உருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் கிருபை உங்க மேல எவ்வளவு அதிகமா இருந்துச்சு. நாம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் யாருடைய? தேவனுடைய கிருபை தான். இன்னைக்கு எல்லாம் நீங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா நெஞ்ச நிமித்திக்கிட்டேன், என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க? இதெல்லாம் நான் என் பலத்துல இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன். நான் உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன், வேலைக்கு போறேன், நான் வீடு கட்டினேன், நான் பிள்ளைய படிக்க வச்சேன், நான் பெரிய ஆள் ஆகுனேன், நான் வாகனம் ஆகுனேன், நான் வீடு கட்டினேன், எல்லாமே நான் தான். நான் சொல்லி வேதத்துல நெபுகாத் நேச்சர் இருக்கிற ஒரு இருந்தாரு. எல்லாத்துக்குமே நான் சொல்லி பெருமை பாராட்டிட்டு இருந்தாரு. எப்பவுமே தேவன் செய்தாருங்கிறத அவர் சொல்லவே இல்லை. இன்றைக்கு நீங்க சொல்லுவீங்களா? அவருடைய கிருபை தான் என் இரக்கத்தினால அவர் முடிசூடி, அவர் கிருபையினால என்னை நடத்தினார். நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை என்று சொல்லி உங்களால சொல்ல முடியுமா? யாராலையும் சொல்ல முடியாது. நீங்க அப்படி சொல்லுங்களா இருந்தீங்கன்னா இப்ப நான் சொல்லுற பொழுதே ஹல்லேலூயா சொல்லி இருப்பீங்க. வேதம் அங்க தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குது, பானையில இருந்தா தான் அகப்பையில வருமா? வெறும் பானையில போட்டு அகப்பையை போட்டு எடுத்து ஏதாவது வருமா? வேதம் சொல்லுகிறது இருதய நிறைவினாலதான் வாய் பேசுமா. இருதயத்துல என்ன இருக்கோ அதான் வாயால வருமா. உங்கள்கிட்ட அது இல்ல. எது இல்ல? அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீங்க நினைச்சு நன்றி சொல்லுகிற இருதயம் உங்களிடத்துல இல்ல. அதனாலதான் நீங்க எல்லாரும் இந்த ஏதோ ஒரு சினிமா தியேட்டர்ல வந்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரி உணர்வு பெற்றவர்களா நீங்க இருக்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ டைம் பாஸ்க்கு வந்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு. சோ ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிற பொழுது அதுல ருசிங்க. வேதம் சொல்லுகிறது அவருடைய வார்த்தையை நம்ம ருசிக்கணும். அவருடைய வார்த்தை என்ன செய்யணுமா? வேதம் சொல்லு கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். நீங்க ருசிச்சு பார்க்கல, அதனாலதான் அந்த ருசி உங்களுக்கு தெரியல. அல்லேலூயா. ருசிச்சு பார்த்திருக்கீங்களா? நான் இந்த வசனங்களை தியானிக்கிற பொழுது ஆண்டவருடைய வாழ்க்கையில பாரு எவ்வளவு காரியத்தை செய்திருக்கிறார். பாவியான என்ன, குப்பை தூசி புழுதியுமா தேவனுடைய பார்வையில பாவியான, தேவன் விரும்பாத ஒரு மனுஷனாய் நான் அக்கிரமத்துல வாழ்ந்து கொண்டிருந்த என்ன, சேற்றிலும் குப்பையிலும் புழுதியிலும் தூசி இருந்த என்ன என் ஆண்டவர் தூக்கி எடுத்து என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தி நீதிமான்களாய் மாற்றி, வேதம் சொல்லுகிறது அப்பா பிதாவை கூப்பிடத்தக்க புத்திர ஸ்ரீகான் ஆவியை எனக்கு கொடுத்து வலது பக்கத்துல உட்கார பண்ணி வலது கரத்தை பிடித்து பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் பாவங்கள் எல்லாம் நீக்கி உன் வியாதியெல்லாம் உன்னை விட்டு விலக்கி உன் பிராண அழிவுக்கு விலக்கி கிருபையினாலும் இரக்கத்தினால முடிசூட்டி நான் உன்னை இதுவரை கொண்டு வந்திருக்கிறேன், என் கிருபைதான் இதுவரை உன்னை நடத்துறதுன்னு சொல்லி ஆண்டவர் இந்த காரியத்தை என்னோடு பேசுகிற பொழுது என் உள்ளத்துல ஆண்டவரே நீர் செய்த நன்மைக்கு ஆண்டவரே நீங்க என்னை தேடி வராவிட்டால், நீங்க என்னை தெரிந்து கொள்ளாவிட்டால் ஆண்டவரே நான் மறித்து போயிருப்பேன். ஆண்டவரே நான் பாவத்துல மூழ்கி இருப்பேன். இந்த நேரம் நான் எவ்வளவு பெரிய குடிகாரனா, ஒரு பாவியான மனுஷனா இல்லையா, என் வாழ்க்கை என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் என்ன செய்தாரு? என்ன தூக்கி எடுத்தார், விலை கரையை கொடுத்து என்னை வாங்கினார், கழுவினார், அபிஷேகம் பண்ணினார். ஆண்டவர் சொன்னாரு நான் உன்னை தெரிந்து கொண்டேன், பெயர் சொல்லி உன்னை அழைச்சிருக்கிறேன், என் கிருபையினால் உன்னை முடிசூட்டி இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு நீ என்னுடையவள், நான் உன்னை பெயர் சொல்லி அல்லது வசனம் திரும்ப வாசிப்போம் 13, 11, 12, 13 திரும்ப இருக்கா? ஏசாயா 53, 54, 10 சொல்லுது மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்தான் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தை உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்னை மனது உருகிற கர்த்தர் சொல்லுகிறார். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிக்கப்பட்டவளே, தேற்றரவாளனற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படிக்கு வைத்து நீல ரத்தினங்களை உனக்கு அஸ்திபாரமாக்கி உன் பல கனிகளை பளிங்கிக்கும் உன் வாசல்களை மாளிகை கற்களுக்கும் மதில்கள் எல்லாவற்றுக்கும் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகள் சமாதானம் பூமியிலே பெரிதாயிருக்கும். நீதிமானாய் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இதோ உனக்கு விரோதமாய் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல,
எவர்கள் உனக்கு விரோதமாக கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்திலே வருவார்கள். ஆண்டவர் பாரு எவ்வளவு வாக்குத்தத்தம் 17ஆம் வசனத்தில் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாக நியாய தீர்ப்பில் எழுப்புகிற எந்த நாளை நான் குற்றப்படுத்துவேன், இது கர்த்தருடைய ஊழியக்காரனாக சுதந்திரமும் என்னால் உண்டான நீதியுமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, உங்களை அழைச்சது மட்டுமில்ல, தெரிந்து கொண்டது மட்டுமில்ல, உங்க பாவத்தை மன்னிச்சது மட்டுமில்ல, நோயை குணமாக்கினது மட்டுமில்ல, பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டுக் கொண்டது மட்டுமில்ல, கிருபையினால் இரக்கத்தினால முடிசூட்டினது மட்டுமில்ல. அவர் சொல்றாரு, உனக்கு விரோதமா ஒரு மனுஷன் எழும்ப முடியாது, உனக்கு விரோதமாய் பூமியில ஒருத்தனும் எதிர்த்து நிற்பதில்லை, நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன். எவ்வளவு பெரிய ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. ஆனா நீங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம ருசிச்சு பார்த்தா, இதை நம்ம நம்பினா, இந்த வார்த்தைக்குள்ள ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்க என்னை தேடி வராவிட்டால் ஆண்டவரே நான் அன்றைக்கு மறித்து போயிருப்பேன் ஆண்டவரே, பாவத்துல மூழ்கி இருப்பேன் ஆண்டவரே, நீர் மேல் வைத்த இந்த இரக்கத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உலகத்துல எத்தனையோ பேருக்கு இல்லாத சலாக்கியத்தை தேவன் எனக்கு கொடுத்தீங்க பாருங்க, அதற்காக நீங்க நன்றி செலுத்துறீங்களா ஆண்டவரே? நீங்க என்னை தெரிந்து கொண்டதுக்காக உங்களுக்கு நன்றி என்று நாம் சொல்லுவோமா? பார்க்கிறோம், திருப்பிக் கொள்வோம். சங்கீதத்தின் புத்தகம் 91ஆவது அதிகாரம் 16வது வசனம். எப்பவுமே நம்ம அதிகமா வாசிக்கிற வசனம். சங்கீதம் 91:16 வசனம் சொல்கிறது. வாசிப்போம். அவர் என்னை நோக்கி கூப்பிடுவார். சங்கீதம் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி, நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பித்தேன். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால உன் வாயை திருப்தியாக்குவாராம். சொல்றாரு, நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நல்ல திருப்தியை கொடுத்திருக்காரு. என்ன திருப்தினா, ஆண்டவர் சொல்றாரு, சங்கீதம் 144:14 வாசிப்போம். சங்கீதம் 147:14. அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினாலும் உன்னை திருப்தியாக்குவார். பாருங்க, உங்க எல்லை, உங்கள் வீடு, உங்க குடும்பம், உங்களுடைய காரியங்கள்ல என்ன இருக்குமா? சமாதானம் இருக்குமா? சமாதானம் இருக்கா? சமாதானம் இருக்கா? இல்ல. ஏன்னா நீங்க அவர் கொடுத்த சமாதானத்தை நீங்க ருசிக்கல, அனுபவிக்கல. அப்படினால அவர் சொல்றாரு, இவ்வளவுக்கு நான் செஞ்சிருக்கிறேன், ஆனா நன்மையினால உன்னை திருப்தியாக்கி உனக்கு நான் சமாதானத்தை கொடுத்து உன் எல்லைகளில சமாதானம், வீட்டுல, குடும்பத்துல, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, வருமானத்துல, உன்னுடைய தேவைகளில, வேலை செய்யற இடத்துல, உன்னுடைய எதிர்காலங்கள், உன்னுடைய எல்லா குறைவுகளிலையும் ஆண்டவர் நிறைவான ஐஸ்வர்யமான ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னை திருப்தியாக்கி உனக்கு சமாதானத்தை கொடுக்க அவர் விரும்புகிறார். அதான் சொல்றாரு, கிருபையினால் இரக்கத்தினால் முடிச்சு நன்மையினால் வாயை திருப்தியாக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நாளை நம்மை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். எத்தனை காரியத்தை பார்த்துட்டோம். பாப்போம், 103ஆம் சங்கீதத்துக்குள்ள திரும்பி வருவோம். யாராவது நோட்ஸ் எடுத்தீங்களோ தெரியல. 103ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலிருந்து நான் பார்க்க போறோம். முதலாவது சொல்லுங்க. முதலாவது 3ஆம் அதிகாரம் முதல் பகுதி 3வது வசனம். 103:3. முதலாவது என்ன செய்யறாரு? சபையார் நீங்க சொல்லுங்க, என்ன செய்தாரு? முதலாவது அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தாரு. இரண்டாவது நோய்களை எல்லாம் குணமாக்கினாரு. மூன்றாவது உன் பிராணனை அழிவுக்கு விலக்கினாரு. நாலாவது உன்னை மீட்டுக் கொண்டாரு. அஞ்சாவது கிருபையினால இரக்கத்தினால உன்னை முடிசூட்டினாரு. ஆறாவது நன்மையினால உன் வாயை திருப்தி ஆக்கினாரு. 7, 8 இருக்கு. அந்த ஆசீர்வாதம் வேணுமா? திரும்ப சொல்ல போறோம். முதலாவது செய்தார். 3ஆம் வசனத்தில் வாசிக்க போறோம். இதை நீங்க வாழ்க்கையில மறக்க கூடாது, அதனாலதான் திரும்ப சொல்ல வைக்கிறேன். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. முதலாவது என்ன கொடுத்தார்? 1, 2, 3, 4 மீட்டுக் கொண்டார். கிருபையினால் இரக்கத்தினால் முடிசூட்டினாரு. இவ்வளவு செஞ்ச ஆண்டவருக்கு என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுகுலனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கடைசியா போகல, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதேன்னு சொல்லிட்டு போறோமே, போய் நம்ம நினைச்சு பாக்குறோமா? எப்பயாவது நீங்க போய் இங்க இருந்து ஆராதனை முடிச்சுட்டு நீங்க போறீங்க, வேக வேகமா அதை சொல்லிட்டு போவீங்க. அது வாய்ப்பாடு பாடமாக்குறோமா? அது எல்லாருக்கும் மனப்பாடம்.
ஆனா உங்க இருதயம், உங்க ஆத்துமா எப்பவுமே அதை நினைக்கிறதுக்கு ஆசைப்படுது. எனக்காக, என் ஆத்துமாவுக்காக, என் வாழ்க்கைக்காக, எதிர்காலத்துக்காக ஆண்டவர் இவ்வளவு காரியத்தை செய்து வைத்திருக்கிறாரு. எப்பயாவது நான் அதுக்கு நன்றி உள்ளவனா நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, அதை குறித்து எப்பயாவது நான் யோசிக்கிறேன் சொல்லி உணர்வு நம்மளுக்குள்ள காணப்படுகிறதா? அல்லேலூயா. திரும்ப சொல்ல போறோம். 3வது அதிகாரம் 3வது அதிகாரம் 3ஆம் வசனம். நான் பேச மாட்டேன், நீங்க சொல்ல போறீங்க. ரைட், ஸ்டார்ட். நீங்க 3 பேரும் கொஞ்சம் சைலண்டா. செப்னி நீங்களும் சைலண்டா. ஓகே. சபையார் தான் சொல்ல போறாங்க. அப்பையும் 2-3 பேர் தான் சொல்ற மாதிரி தெரியுது எனக்கு. உங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் செய்யலையா? ரைட், ஸ்டார்ட் பண்ண வந்துருங்க. அல்லேலூயா. அதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டு, இருதய நிறைவினாலதான் வாய் பேசுமா. இருதயத்துல இருந்தா தான் வாயில அது வரும். பாருங்க எவ்வளவு அழகான வார்த்தை இது. 24 வருஷம் 365 நாளும் ஞாயிற்றுக்கிழமை நம்ம சொல்றது காரியம் தான் இல்லையா? ஆனா அது கூட நமக்கு ஞாபகம் இல்லை. பாருங்க ஆண்டவர் எவ்வளவு அழகா நம்மள 1 2 3 4 5 6 வரைக்கும் பார்த்துட்டோம். 7 8 பாப்போமா வேண்டாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்ன பார்க்கிறோம். அக்கிரமத்தை மன்னித்தாரு, நோயை குணமாக்கினாரு, பிராண அழிவுக்கு விலக்கி மீட்டாரு, கிருபையினால் இரக்கத்தினால முடிசூட்டினாரு, நன்மையினால உன் வாயை திருப்தி ஆக்கினாரு. இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்களா? எப்பயாவது ஞாபகம் வருதா? ஐயோ இப்பேற்பட்ட பாவினா இயேசுவை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி ஒரு அசிங்கமான ஒரு அருவருப்பான வாழ்க்கை வாழ்ந்த மனுஷன் இல்ல பூமியிலே இல்ல என்று சொல்ற உணர்வு உங்களுக்கு வருது. வேதம் தன் பாவத்தை மறைக்கிறவன் அதை அறிக்கை பண்ணி விட்டு விடுகிறவன். நீங்க எப்பயாவது அவருடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்றதுக்கு உங்க பாவத்தை அறிக்கை பண்ணிருக்கிறீங்களா? நான் ஒரு பாவி என்கிறதையாவது உணர்ந்து இருக்கிறீங்களா? ஆண்டவரே, ஒரு காலத்தில் ஆண்டவரே உண்மை அறிந்து கொள்வதற்கு முன்னுக்கு ஆண்டவரே நான் இப்படியெல்லாம் இருந்தேன். அதெல்லாம் நினைச்சு பார்க்கிற பொழுது ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையில செய்த காரியங்கள் ஆண்டவர் எப்படி ஆண்டவர் அதுக்கு நன்றி செலுத்த. ஆண்டவர் கேட்பாரு, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்ன்னு கேட்டா நம்ம என்ன சொல்றது? ஏதாவது இருக்கா சொல்றதுக்கு? ஆண்டவரே கல்யாணம் கட்டினேன், 3 பிள்ளைகளை பெற்றுக்கிட்டேன், அது 3 பொம்பளை பிள்ளையா போயிருச்சு, இன்னொரு ஆம்பளை பிள்ளை வேணும், இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆண்டவரே, அதுவும் பொம்பளை பிள்ளையா போயிருச்சு. ஆண்டவரே நான் எடுத்த முயற்சி எல்லாம் ஆண்டவர் வீடை கட்டினேன், வாகனத்தை வாங்கினேன், நல்ல வேலைக்கு போனேன், பிள்ளைகளை படிக்க வச்சேன், ஆண்டவரே இன்னைக்கு நல்லா பேரு புகழா வாழ்ந்தேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ சம்பாதித்து வச்சிருக்கிற இந்த பேரும் புகழும் பட்டமும் படிப்பும் பதவியும் பணமும் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. வேதம் சொல்லுகிறது. அவர் நம்ம பார்த்து கேட்டார்னா, உனக்காக நான் மரித்தேனே, உன் அக்கிரமங்களை சுமந்தேனே, மீறல்களை சுமந்தேனே, உனக்காக காயப்பட்டேனே, உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினேன், என் மேல வந்துச்சு. உன் கை செய்த பாவத்துக்கு என் கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டது. நீ இருதயத்தில் யோசித்து செய்த பாவத்துக்காக விலாவலை ஈட்டியால குத்தினார்கள். உன் கால் செய்த பாவத்துக்காக கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டது. சிந்தனை செய்த பாவத்துக்காக முள்முடி சூட்டப்பட்டது. உன் கண் செய்த பாவத்துக்காக முள்முடியில இருந்து வந்த அந்த முள்ளுகள் அங்கே தலைப்பகுதியிலிருந்து கண் பகுதியாக கடந்து வந்தது. ஆண்டவர் அவர் நாம் பசியா இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் பசியா இருந்தார். நாம் உடுத்து நல்ல சுகமா இருப்பதற்காக அவர் கச்சையோடு தொங்கினார். நாம் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக அவர் தலை குனிந்திருந்தார். நாம் சமுதாயத்துல நாம் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக அவர் அங்கே காரி துப்பப்பட்டார். தெருவாக இழுத்துட்டு போனாங்க, அடிக்கப்பட்டு அவமானப்பட்டார். பிதாவினால் அவர் கைவிடப்பட்டார். எல்லாவற்றையும் இழந்து நம்மளுக்காக செய்து முடித்தாரு. அவர் சொன்னாரு, கடைசி சிலுவையில் அவர் பேசின வார்த்தை, எல்லாமே முடிந்தது, என் ஆவியை பிதாவே ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னாரு. எல்லாமே முடித்தாரு எனக்காக, உங்களுக்காக. நாம் அவருக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்ம வாழ்க்கையில அந்த தெய்வத்துக்காக பரிசுத்தமா வாழ வேண்டும் என்கிற வைராக்கியம் நமக்குள்ள இருக்கிறதா?
அவருக்காக எதையாவது செய்ய வேண்டும். எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டீங்க, ரட்சிக்க பெற்றுக்கொண்டீங்க, பாவமன்னிப்பு பெற்றுக்கொண்டீங்க, மீட்பை பெற்றுக்கொண்டீங்க, அக்கிரமத்தை மன்னித்து நோய்கள் சுகத்தை கொடுத்தாரு, விடுதலை கொடுத்தாரு, குடும்பத்தில் சமாதானத்தை கொடுத்தாரு, நன்மையினால திருப்தியாக்குனாரு, ஆடை கொடுத்தாரு, உணவு கொடுத்தாரு, உடை கொடுத்தாரு, வீடு கொடுத்தாரு, கணவன் மனைவி பிள்ளைகள் சந்தோஷமான வேலைகள் வருமானங்கள் எல்லாத்தையும் கொடுத்த தேவனுக்கு நீங்க என்னத்தை கொடுக்குறீங்க? எதை இதுவரைக்கும் கொடுத்திருக்கிறீங்க? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்டார். அதான் சொல்றாரு, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நம்ம மறக்கவே கூடாது. நமக்காக எத்தனை பெரிய அர்ப்பணிப்பு அவர் செய்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிங்காசனத்திலே ராஜாதி ராஜாவாக அவர் உட்கார்ந்திருந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, சேருவீர்களும் சேராவீர்களும் அந்த 24 மூப்பர்களும் அவர் பரிசுத்தர் 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 என்று ஓய்வில்லாமல் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அந்த பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து எங்க வராரு? பூமிக்கு இறங்கி வராரு. என்னென்னலாம் விட்டுட்டு வந்தாரு? அதிகாரத்தை, அவருக்கு இருந்த வல்லமைய, அவருக்கு இருந்த சுகத்தை, அவருக்கு இருந்த மகிமைய மாட்சிமைய, அவருக்கு இருந்த சகல அதிகாரத்தையும் அவர் விட்டுட்டு என்ன செய்றாரு? நம்முடைய பாவத்துக்காக எப்படி வராரு?